பயங்கர விபத்து ஒன்று நடந்திருக்கு. ஆக்சிடென்ட்டுக்கான தடயங்கள், முக்கியமா ரத்த கரைகள் எல்லாமே இந்த ஒரு பைபாஸ்ல இருக்கு. இங்க அவருடைய செருப்பு, அவருடைய வண்டியோடைய பாகங்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து சிதறி கிடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மதுரவாயில் தாம்பரம் பைபாஸ் வானகரம் இந்த இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம். ஏன் இருக்கோம், எதுக்கு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நள்ளிரவு 2 மணிக்கு இங்கே ஒரு பயங்கர விபத்து ஒன்று நடந்திருக்கு. என்ன விபத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பார்ட் டைம் ஜாபாக வந்து ரேபிடோ ஓட்டுநர் ஒருத்தர் வந்து இங்கே வந்திருக்காரு. அவரை பின்னாடி வந்த BMW கார் அதிவேகமாக வந்ததில் அவர் மேலே முட்டி 100 மீட்டர் இங்கேருந்து தூக்கி வீசப்படுதா சொல்லப்படுது. தூக்கி வீசப்பட்ட அந்த நபர் பரிதாபமாக அந்த இடத்துல வந்து உயிரிழந்திருக்க. முக்கியமா இந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை பாண்டி பஜாரை சேர்ந்த பிரதீப் குமார் அப்படின்னு சொல்றாங்க. 39 வயசான இவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும், இவர் ஒரு தனியார் தெலுங்கு தொலைக்காட்சியில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றுறாரு அப்படின்னு வந்து இதுவரைக்குமான தகவல் வந்து நமக்கு வந்திருக்கு. முக்கியமா இவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாகவும், இவருடைய அந்த வறுமை காரணமாகவும் இவர் வந்து இன்னொரு தொழில் பண்ணணும் அப்படின்ட்டு ரேபிடோ ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்திருக்காரு. இப்படி ரேபிடோ ஓட்டும் போது இந்த வழியில் வந்து ஒரு யாரையோ டிராப் பண்ணிட்டு வர வழியோ இல்லை வீட்டுக்கு போகிற வழியோ என்னவோன்னு நமக்கு வந்து சரியான தகவல் கிடைக்காததால் அது உறுதியாக நம்ம சொல்ல முடியல. ஸோ இந்த வழியில் வரும்போது அந்த BMW கார் வந்து அவரை தூக்கி வீசினதால அவர் பரிதாபமாக இந்த இடத்துல வந்து உயிரிழந்திருக்காரு. அதுவும் இங்கேருந்து, அதாவது நம்ம நிற்கிற இடத்துல தான் அந்த விபத்து நடந்தது. அந்த இங்கே நடக்கிற இடத்துல இருந்து 100 மீட்டருக்கு அந்த பக்கம் வீசப்பட்டதால் துடிச்சு அந்த இடத்துல வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த விபத்தை ஏற்படுத்திய கார் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பனஞ்சாவடியில் இருக்க ஒரு தனியார் நிறுவனத்துடைய கார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது போலீசாருடைய முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கு. அந்த காரை ஓட்டிய ஓட்டுநர் வந்து இந்த விபத்தை ஏற்படுத்தியதாகவும், விபத்தை ஏற்படுத்தின அந்த நொடியே அவர் இங்கிருந்து தப்பிச்சிட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகி இருக்கு. அந்த ஓட்டுநர் அவங்களுடைய வாடிக்கையாளர் ஒருத்தரை ஏர்போர்ட்ல விட்டுட்டு வரும்போது இந்த விபத்து ஏற்பட்டதா வந்து சொல்லப்படுது. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து அந்த ஆக்சிடென்ட்டுக்கான தடயங்கள், முக்கியமா ரத்த கரைகள் எல்லாமே இந்த ஒரு பைபாஸ்ல இருக்கு. விபத்து நடந்த போது அந்த நபருக்கு உடம்புல இருந்து வெளியான அந்த ரத்தத்தோடைய காட்சிகளையும் நம்மளால தரையில பார்க்க முடியுது. இங்க அவருடைய செருப்பு, அது மட்டும் இல்லாம அவருடைய வண்டியோடைய பாகங்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து சிதறி கிடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படியே இந்த கம்பிக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நபருடைய பேக்காக இருக்கட்டும், அவருடைய வண்டி பாகங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அவருடைய பொருட்கள் சில எல்லாமே அங்கங்கே நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரத்த கரையோட ஒரு 100 ரூபாய் நோட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அவர் அந்த இடத்துல விபத்து நடந்து தூக்கி வீசப்பட்ட அந்த இடத்துலலாம் அவருடைய பொருட்கள், அவருடைய பேக்குகள், அவருடைய அந்த வண்டி பாகங்கள் எல்லாமே சிதறனதில் அவருடைய 100 ரூபாய் ரத்த கரையோடு இருக்க அந்த 100 ரூபாய் நோட்டும் இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி அந்த 100 ரூபாய் நோட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவருடைய பயன்படுத்தின அந்த ஒரு ப்ளூடூத் கருவியும் இங்கே சிதறி கிடைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த BMW வந்து உடஞ்சிருந்த நிலையில் நீங்கள் ஃபோட்டோவில் பார்ப்பீங்க. அதோடைய பாகம் கூட இங்கே தான் இருக்குது. தலைக்கவசம் உயிர்கவசம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த தலைக்கவசம் என்னதான் பெரிய பெரிய ஆக்சிடென்ட்டே ஆனாலும் அந்த ஹெல்மெட் ஒன்று ஒரு கிராக் ஆகும், இல்லை 2வது இல்லை கண்ணாடி ஓடும், அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த விபத்தில் அந்த ஹெல்மெட்டே பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக இருக்கிற இடம் தெரியாமல் உள்ள இருக்க பஞ்சிலிருந்து எல்லாமே அந்த வெளியே வந்து அப்படி கிடக்கு. இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இதோடைய தீவிரம் என்ன அப்படின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய வண்டிக்கு பின்னாடி ப்ரெஸ்ஸுன்னு போட்டிருக்க அந்த ஒரு பாகம், இவர் வந்து தெலுங்கு சேனலில் ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ணுறதா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அதோடைய அந்த அடையாளம் தான் இது. ரொம்ப முக்கியமாக அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம வந்தோம், நிறைய பாகங்களை பார்த்தோம். அவருடைய சிதறி போன அந்த ஒரு ரூபா நோட்டுகள், அவருடைய பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். நம்ம ஃபோட்டோவில் பார்த்துருப்போம், என்னடா இப்படி மனுஷன் இவ்வளோ கொடூரமாக வந்து இறந்துருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி வலிச்சிரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்லாண்டிங்கில் தான், இந்த மாதிரி புதர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஸ்லாண்டிங்கில் தான் அவர் வந்து அங்கேருந்து தூக்கி வீசப்பட்டு, அதாவது எது கை எது கால் எப்படி மடிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கொடூரமான நிலையில் கிடந்தது. அது இங்கே தான் காலையில் தான் வந்து போலீஸ் எல்லாருமே வந்து இங்கே வந்து அவரை அப்ரோப்படுத்தி KMC ஹாஸ்பிட்டலில் அவரோட உடற்கூறு ஆய்வுக்காக அவரை அமைச்சிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஆல்ரெடி நம்ம அங்கே ஒரு செருப்பை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு செருப்பு கிடக்கு. இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் சுமார் ஒரு 120 மீட்டராச்சும் இருக்கும். முக்கியமாக 100 மீட்டருக்கு தூக்கி வீசப்பட்ட
செய்யப்பட்டதா சொல்லப்படுற அந்த நபருடைய செருப்பு அங்கே ஒன்று கிடக்கு, இங்கே ஒன்று கிடக்கு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பின்னாடி வந்த BMW கார் எந்த அளவுக்கு வேகமாக அந்த வண்டியை மோதி இருக்கு அப்படின்றது இதுலேருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் சைடில் ஒரு ஃபோட்டோ பார்ப்பீங்க. அந்த ஃபோட்டோவில் அவருடைய வண்டி இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு. அத்தாச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் நம்பர் தூண் அப்படின்றது இருக்கும். அவருடைய வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த விபத்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டரே இருக்கும் விபத்து அங்கே நடந்தது. ஆனால் அவருடைய வண்டியை ரெக்கவர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான். அதுக்கு அத்தாட்சியாக தான் நமக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஆதாரமாக இங்கே இருக்குது. ஆனால் இருந்தாலும் தூக்கி வீசப்பட்ட அந்த நபர் 100 மீட்டருக்கு நம்ம அங்கே காமிச்சிருந்தோம்ல, அந்த ஒரு இடத்துல தான் ஒரு தூக்கி வீசப்பட்டு கொடூரமான ஒரு நிலையில், பரிதாபமான ஒரு நிலையில் உயிரிழந்து கிடந்தார். ஸோ இது மாதிரி நடக்காமல் இருக்க நீங்களுமே வந்து உங்களுடைய ஒரு செல்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபேமிலிக்கிட்டே இருக்கட்டும், உங்களுடைய அண்ணாவோ தம்பியோ எல்லாருக்கிட்டையுமே வந்து கொஞ்சம் பார்த்து சேஃபாக போக சொல்லுங்கள். சேஃப் டிரைவ் தான் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருக்கும் முக்கியம். இந்த ஒரு கேஸில் தான் நம்ம அந்த வேப்பனஞ்சாவடியில் இருக்க ஒரு தனியார் நிறுவனத்துடைய ஒரு BMW கார் தான், அவருடைய ஓட்டுநர் தான் வந்து இதை பண்ணதாகவும் சொல்கிறாங்க. இது வரைக்குமே அந்த ஓட்டுநருடைய ஃபோட்டோவோ இது வரைக்கும் அந்த ஓட்டுநரை தேடி இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாகவே இதை யார் விபத்தை ஏற்படுத்தினா, அந்த நிறுவனத்துடைய ஊழியர் யாரோ இல்லை அந்த நிறுவனத்துடைய ஓனர் யாருன்னா பண்ணாங்களா, இல்லை உண்மையிலேயே வந்து அந்த டிரைவர் தான் அதை பண்ணாரா அப்படின்றத நேர்மையாக இதை விசாரிக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய கருத்து மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்களோட எல்லாருடைய கருத்தாகவும் இதை நான் வந்து பதிவு பண்ணுறேன். இது வரைக்குமே விபத்து நடந்த இந்த இடத்துல இருந்து எந்த ஒரு சிசிடிவி காட்சியுமே நமக்கு கிடைக்கல. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிசிடிவி இருக்குது. விபத்து நடந்த ஒரு 100 மீட்டருக்கு தள்ளியே இந்த ஒரு சிசிடிவி இருக்குது. ஒருவேளை இந்த சிசிடிவி காட்சி வேலை செய்யாமல் இருந்தால் இதை வந்து உடனடியாக சரி பண்ணி இந்த சிசிடிவி வேலை செய்யணும்படி நம்ம கேட்டுக்கொள்ளப்படுது. முக்கியமாக இந்த சிசிடிவி காட்சி மட்டும் இப்போ உண்மையிலே இருந்தது, இதில் பதிவாகி இருந்ததுன்னா இதை எடுத்து போலீஸார் எடுத்து அதை நடவடிக்கை எடுத்து உண்மையான குற்றவாளி யார், இந்த விபத்தை ஏற்படுத்தியது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு தந்தி டிவி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுது. இங்கே வந்து விபத்து வந்து ஒரு 3 விபத்து நடந்திருக்கு. ஒரு விபத்து என்னடான்னா, பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸே வந்து ஓட்டி போகும்போது ஒரு பைக் கார் வந்து முன்னாடி போகும்போது டிராஃபிக் இடைஞ்சலில் வந்து அவனால் கட் பண்ண முடியாமல் வந்த வேகத்தில் அந்த வண்டி வந்து அப்செட் ஆகிருக்கு பஸ்ஸு. ரெண்டாவது வந்து நேற்று கூட ஒரு கார் வந்து ஓவர் ஸ்பீடில் வந்து ஒரு பைக் காரை மேலே முட்டி பைக் காருக்கு வந்து விபத்து ஆகிடுச்சு. இது காரணம் வந்து என்னடான்னா, இங்கே வந்து அதிகமான டிராஃபிக்கு, ஆம்னி பஸ்லாம் நிறையா போகுது, அடிக்கடி டிராஃபிக் ஜாம் ஆகுது. அது ஒரு மெயின் காரணம். இங்கே டோல்கேட்டில் ஸ்டப்னா வர வண்டிங்க வந்து மதுரவாயல் பிரிட்ஜ் வரைக்கும் வருது. ரெண்டாவது வந்து மாதவர் சைட்லேருந்து வர்ற கூட்ஸ் வெஹிக்கிள்லாம் வந்து அதிகமாக வருது. அந்த அதிகமாக வர்றதுனால வந்து அது டிஸ்ட்ரிபியூட் இங்கே மாறும்போது வந்து இங்கே மெட்ரோ இங்கே பால வேலைலாம் நடக்கிறதுனால அது ஸ்டப்னாகி நிற்கும் போது வந்து அந்த டிராஃபிக்கில் விட்டு வெளியே வர சொல்ல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க. அப்படியே அது மாதிரி ஆகிடுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.